ஒரு தாத்தா அப்படிதான் அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா வந்துட்டு ஒரு பல்லு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், நான் ஒரு தம் அடிச்சுட்டு ஒரு டீ குடிச்சா எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த மாதிரியான மனநிலைமை? ஸோ சிஓபிடிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மோக்கிங். நான் வந்து வீட் தான் அடிக்கிறேன், அது உடம்புக்கு நல்லது, நான் வந்து ஸ்மோக்கிங் பண்ண மாட்டேன், இந்த டொபாக்கோ எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன சார்? ஆல்கஹால் குடிக்கிறவங்க ஸ்மோக்கிங்கை கூட சொல்கிறது. இது ரெண்டும் பிடிக்காதவங்க கஞ்சா அடிக்கல நான் நல்ல வேலைன்றது. கஞ்சா அடிக்கிறவங்க வந்து இது நல்லது, அவங்க தான் கெட்டதுன்றது. அம்மாவோட செயின் எடுத்து விற்றுருவோம், விற்பான். கொஞ்ச நாள் போகும். அடுத்து என்ன பண்ணுவான், ரோட்டில் ஒரு ஆன்டி போகும், அவங்க செயின் நல்லா இருக்கு, எடுத்து ஒரு குடும்பம் பிடிக்கும். ரீஹேப் சென்டர்ஸ்லாம் இருக்குது ஸ்மோக்கிங்க்கு, ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே. அதில் போனால் நான் சரியாயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நம்பிக்கையில் போகிறாங்க, திருப்பி வந்துட்டு அதையே பண்ணுறாங்க. அது என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். பிரான்கோஸ்கோபி அப்படின்றது என்ன சார்? ஸோ பிராங்கோஸ்கோப்பின்றது ஒரு கருவி, ஒரு கேமரா மாதிரி எட்ஜில் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா பேர்லேயே பாருங்கள், பிராங்கஸ்னான்றது என்னென்னா லங்ஸில் இருக்கிற அந்த ட்ரக்கியான்னு சொல்லுவோம்ல, ஏர் பைப், விண்ட் பைப் அப்படின்ட்டு. ஸோ 2 லங்ஸ் இங்கே இருக்குன்னா அந்த வயிறில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டியூப் மாதிரி வரும். அந்த டியூப் தான் 2 இதுவாக பிரியும். ஓகேங்களா? இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற டியூப்ஸ், இதெல்லாம் தான் அந்த லங்ஸில் போகிற டியூப்ஸ். அந்த டியூப்பை போய் பார்க்கறதுக்கு ஒரு கருவி, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராங்கோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிராங்கஸ்ன்றது இந்த ட்ரக்கியா பிராங்கஸ்ன்றது அந்த டியூபோட பேர். ஸ்கோப்புன்றது டு சி, பார்க்கறது. ஸோ அந்த டியூபையும் லங்ஸோட டியூபை பார்க்குற ஒரு கருவி பேர் தான் பிராங்கோஸ்கோப். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், நானே நிறைய கேஸ், ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தா கொஞ்சம் மூச்சு வாங்கி மலைக்க மாட்டுது. என்னாச்சுன்னு அப்படின்னு ஒரு பார்த்தோம்னா ஒரு காயின் முழுங்கிடுச்சு. அந்த காயின் லங்ஸில் போய் இந்த டியூப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த பிராங்கோஸ்கோப் கருவியை உள்ளே செலுத்தி மூக்கு வழியாவோ இல்லைனா வாய் வழியாவோ டைரெக்டாக அந்த லங்ஸில் அந்த டியூப்பில் எங்கே சிக்கியிருக்கோ அதை கேமராவில் தெரியும், நம்ம டிவியில் தெரியும். அதை போயிட்டு ஒரு ஃபோர்சப்ஸ் வழியாக அந்த காயினை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு வருவோம். இப்படிலாம் அந்த பிராங்கோஸ்கோப் யூஸ் ஆகுது. ஒரு தாத்தா அப்படி தான் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, திடீர்னு பார்த்தா வந்துட்டு ஒரு பல்லு காணும். பல்லு பார்த்தா ரைட் லங்கில் இருக்குது. அப்புறம் பிராங்கோஸ்கோப்பையாக உள்ளே போயிட்டு அந்த ரைட் லங்கில் இருக்கிற அந்த பல்லை தூக்கிட்டு வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிராங்கோஸ்கோப் பயன்படுத்தும். சில பேருக்கு லங்ஸில் கேன்சர் இருக்குது. கேன்சர் வந்து என்ன கேன்சர் கண்டுபிடிக்கிறோன்னா பயாப்சி தேவை. அப்போ பயாப்சி எப்படி பண்ணுவீங்க? பிராங்கோஸ்கோப்பையாக உள்ளே போயிட்டு பயாப்சி பண்ணுறீங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அறுத்து தான் பயாப்சி பண்ணுற மாதிரி இருக்குது. நவீன மெடிசனில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் சர்ஜரி நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஒரு சில விஷயத்தை பிராங்கோஸ்கோப் மூலியமாக க்யூர் பண்ண முடியுது. ஸோ டேரெக்டாகவே கேமராவையே உள்ளே போகும்போது உங்களுக்கு பெரிய பெயினே இருக்காது. இதே உங்களுக்கு அறுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெயின், இங்கே அறுத்து எலும்புகளை விளக்கி எலும்புகளை உடச்சி சதைகளை அறுத்து உள்ளே போய் லங்ஸை பார்க்குறதுக்கும் டேரெக்டாக நம்மக்கிட்ட இருக்கிற ஓட்ட வழியாகவே போய் லங்ஸை பார்க்குறதுக்குன்றது எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் ஒரு விஷயத்தை தொட்டுட்டு வர்றது. ஒரு வீடை திருடுறீங்க அப்படின்னா எல்லா இடத்தையும் உடச்சி கிடச்சி டமால் டிமில் அந்த பில்டிங்கை இடித்து உள்ளே போய் திருடுறதுக்கும் மேலே சிம்னியில் ஒரு ஓட்டை இருக்குது, அந்த சிம்னி வழியாக இறங்கினோம்னா நேராக வீடு உள்ளதா அப்படின்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ வீடை டிஸ்டர்ப் பண்ணாமல் திருடுறீங்க. அந்த மாதிரி வந்துட்டு எந்த ஸ்ட்ரக்சரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ளே போய் ஏதாவது வேலை செஞ்சுட்டு வர்றதுக்கு தான் இந்த பிராங்கோஸ்கோப்பி பயன்படுது. இப்போ நம்ம வாய் வழியாவோ தொண்டை வழியாவோ இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்குலாம் நமக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லை புண்ணாகிறதுக்கான வாய்ப்புலாம் ஒன்றுமே பெருசாக இருக்காது. ஓகேங்களா? மேக்ஸிமம் அப்படின்னு தான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும். இப்போ பல்லு பிடுங்குறீங்க, பல்லு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ட்டு அது எவ்வளோ நேரம் உங்களுக்கு அந்த வலி இதுவோ இருக்குது. அந்த பல்லு பிடுங்குறதுனா கூட ஒரு நாள் வலி இருக்கும். இதில் அந்தளவுக்கு கூட இருக்காது. நீங்கள் பேஷண்ட் முடிச்சுட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் கொஞ்சம் தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம், 2 மணி நேரத்தில் ஜூஸ் குடிங்கன்னு சொல்லுவோம், 3 மணி நேரத்தில் இன்றைக்கி பிரியாணி எங்கே சாப்பிட்லான்னு கேட்போம். புரியுதா? ஸோ அவ்வளோதான் அதோட இது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராங்கோஸ்கோப்பி நிறைய ப்ரொசீஜரில் நம்ம பெரிய லெவலில் அனஸ்தீசியா கூட கொடுக்க மாட்டோம். பேஷண்ட்டுக்கு ஜஸ்ட்டு மறுத்து போகிற ஸ்ப்ரே, மறுத்து போகிற ஜெல்லை வாயிலே அடிச்சு விட்ருவோம். ஸோ அவனுக்கு அந்த டியூப் போகும்போது அவனுக்கு ஏன்னா ஜென்ரலாக எங்களை மெயின் என்னென்னா இரும்பல் வரும். நீங்கள் ஒரு விரல் எடுத்து உள்ளே விட்டாலும் என்ன ஆகுது அப்படின்னு பண்ணுறோம்ல. ஸோ அப்படி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ப்ரே, லிக்னோகென் ஜெல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு கேமரா அப்படியே படுத்துக்கோங்கன்ட்டு கண்ணு முடிக்கோங்கன்ட்டு ஒரு கண்ணில் ஒரு இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டுட்டு அப்படியே நேராக உள்ளே போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் பேஷண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இட் இஸ் வெரி குட், சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்றது தான் ஆன்சர். சிஓபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க உங்களோட மெடிக்கல் டேர்மில், அப்படின்னா என்ன சார்? சிஓபிடி அப்படின்றது கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஜென்ரலாக எங்கே பாதிக்குதுன்னா, இங்கே 2 லங்ஸ் இருக்குல்ல, அந்த லங்ஸுக்குள்ளே நிறைய டியூப்ஸ் கிளைகள் பிரிஞ்சு போதில்ல, அந்த கிளைகள் சுருங்கிறது தான் சிஓபிடி. இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு டியூப் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதே டியூப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி சுருங்கிடுச்சு. இப்போ 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது நார்மலாக இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா சுருங்கிருக்கு. ஸோ இப்படி சுருங்குற நோய் தான் சிஓபிடி.
ஏன் இப்படி சுருங்குது அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு ஸ்மோக்கிங், அதாவது வந்து தம். ஸோ எவ்வளோ கூட நீங்கள் சிகரெட் ஸ்மோக் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ இந்த காற்று வழியாக போய் பட்டு 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 இது உள்ளே இருக்கிற அந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ்லாம் டிஸ்ட்ரே ஆகி இதோட எலாஸ்டிசிட்டியே போய் ஃபுல்லாக சுருங்கிடுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஓபிடி. ஸோ சிஓபிடிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங். அதுக்கு அடுத்த முக்கியமான காரணம் ஏர் பொல்யூஷன். அதாவது இப்போ நீ ஒரு குழந்தை நீங்களே யோசிச்சு பாருங்க, ஊட்டியில் வளருது, இன்னொரு குழந்தை டெல்லியில் வளருது. எந்த குழந்தைக்கு லங்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஊட்டியில இருக்க குழந்தைக்கு. ஏன்? ஏன்னா டெல்லியில பொல்யூஷன் அதெல்லாம் அதிகமா இருக்கறனால. ஸோ அப்போ டெல்லியில் அவ்வளோ பொல்யூஷன் இருக்கும்போது பிறந்ததுலேருந்து அந்த காற்றை சுவாசிக்கும் போது அதோட லங்ஸ் சீக்கிரம் பாதிக்கமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏர் பொல்யூஷனும் வந்து இதுக்கு முக்கியமான காரணம். மூணாவது, ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ், இப்போ கோல் மைனிங் இண்டஸ்ட்ரி, இந்த எந்த இதில் புகை அதிகமாக வர இண்டஸ்ட்ரி, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அதெல்லாம் எங்கெல்லாம் புகை அதிகமாக வருதோ அவங்களுக்கும் சிஓபிடி சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே தாண்டி வந்துட்டு நாலாவது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஜெனட்டிக் ரீசன்ஸ். ஜெனட்டிக் ரீசன்ஸில் சிஓபிடி வர்றது கொஞ்சம் ரேர். அது பேர் தான் ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ரொம்ப ரேர் தான். மெயின் முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங், ஏர் பொல்யூஷன், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த விஷயத்துக்கு நான் கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பாராட்டணும். எதுக்குன்னா 1970s 80s 90ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிஓபிடி கேசஸ் ஃபீமேல் சிஓபிடியாக இருந்தது. லேடிஸ் நிறைய பேர் சிஓபிடியாக இருந்தாங்க. இப்போ வரைக்குமே கொஞ்சம் அது வந்து கேசஸ் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது யூகிக்க முடியுதா? இன்னொரு க்ளூவும் கொடுத்துட்டேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பாராட்டணுன்ட்டு. ஓகே, ஆன்சர் சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு லேடிஸ் அப்படின்னும் போது சமையல் கரையில் இருக்காங்க. சமைக்கும் போது பார்த்திங்கன்னா வரட்டி எரித்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. சுலா ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க அது பேர். அந்த எடுத்து ஊதுகோயிலை வச்சு உஃப்னு ஊதுவாங்க, புகை வரும், கட்டை எரிப்பாங்க, கெரோசின் கிருஷ்ணாயில் ஊற்றி எரிப்பாங்க, வரட்டியை வச்சு எரிப்பாங்க, எரித்து அப்படி தான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேஸுன்ற கான்செப்டே அப்புறம் தான் வருது. ஓகே, அப்போ அந்த டைமில் எப்படி சொல்கிறான், ஹிஸ்ட்ரி எப்படி நம்மளுக்கு மெடிக்கல் டைமில் சொல்கிறேன்னா, ஒரு வாட்டி ஒரு அம்மா வந்துட்டு அந்த இது சமைச்சாங்கன்னா, அந்த சுலாவில் சமைச்சாங்கன்னா, அதாவது அந்த ஊதுகோயிலில் சமைச்சாங்கன்னா 50 சிகரெட் பிடிச்சதுக்கு சமன்றான். அப்போ ஒரு சமையலுக்கு 50 சிகரெட் பிடிச்சதான் அவங்க சமமாயிடுச்சு. நம்ம தாத்தா 50 சிகரெட் பிடிக்கிறதுக்கும் ஒரு பாட்டிக்கு ஒரு சமையல் ஒரு வேளை செய்யறதுக்கு 50 சிகரெட்டுக்கும் அப்போ அவங்க லங்ஸ் எவ்வளோ பாதிக்கப்படும். அப்போ இந்த சிஓபிடி நோய் அந்த காலத்து பாட்டிங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்க பாட்டிங்களுக்கு அதிகமாக இருக்குது. அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் குறையும். ஏன் அதுக்கு தான் நான் வந்து பாராட்டு தெரிவிச்சிருந்தேன். என்னென்னா எல்லாருக்கும் வந்து கேஸ் கனெக்ஷன் இலவசமாக கொடுக்கப்பட்டுச்சு. இலவச கேஸ் கனெக்ஷன் வரவேற்கத்தக்க விஷயம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சுலா ஸ்மோக்கிங்னால வரக்கூடிய சிஓபிடி குறைக்கப்படுது. இது எல்லாமே வந்துட்டு சிஓபிடிக்கு முக்கியமான காரணங்கள். சிஓபிடியோட மெயின் சிம்டம்ஸ் பிரீத்திங், அதையும் தாண்டி நம்ம அதை அறிஞ்சிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இல்லை, சிஓபிடி மெயின் சிம்டம் பிரீத்திங் கிடையாது. ஓகேங்களா, சிஓபிடியோட மெயின் அறிகுறி வந்து இரும்பல், சளி. இதுதான் மெயின் முக்கியம். சிஓபிடி இரும்பல் சளி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3-4 மாதம் தொடர்ந்து இரும்பல் சளி வந்துக்கிட்டே இருக்கும் ஃபார் கன்சிக்யூட்டிவ் 3-4 வருஷத்துக்கு. புரியுதுங்க நான் சொல்கிறது? இப்போ நான் வந்து 2025 ஆரம்பிக்குது எனக்கு அப்படின்னா செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம்னு இந்த 4 மாதம் இரும்பி சளியை துப்பிகிட்டே இருப்பேன். சரியே ஆகாது. திருப்பி அடுத்த வருஷமும் திருப்பி 4-5 மாதம் துப்பி. ஸோ எல்லா வருஷமும் ஒரு 4-5 மாதம் இரும்பல் சளி இல்லாமல் அந்த பேஷண்ட் இருக்கவே மாட்டான். இதுதான் சிஓபிடியோட முக்கியமான ஒரு சிம்டம். ரெண்டாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி. அது வந்து எடுத்த உடனே அதிகமாக வராது, ஸ்டெப்பாக போகும். இப்போ எக்ஸாம்பிள், சார் முன்னாடிலாம் 4 மாடி ஏறிக்கிட்டு இருந்தேன், இப்போ 2 மாடி ஏறினா மூச்சு வாங்குது. அடுத்த லெவலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இப்போ நான் வந்து 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கோம், ஆனால் என்னோட அவர் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறாரு சார், எனக்கு மூச்சு வாங்குது, என் வயசு நானும் அவரை ஒரே வயசு தான் அப்படின்வாங்க. மூணாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு 100 மீட்டர் நடந்தாலே மூச்சு வாங்குது சார். நாலாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சார் வீட்டிலேருந்து வெளியே போகிறதுமே முடியல, ஒரு ட்ரெஸ்ஸு கூட மாற்ற முடியல சார் மூச்சு. ஸோ இந்த மாதிரி லெவலாக மூச்சு வாங்குறது அதிகமாகிட்டே போகும். ஸோ ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் இன் ப்ரீத்திங். ஆனால் இருமல் சளின்றது மெயின் அறிகுறி. இது 2 தான் மெயின் சிம்டம். ஸோ நான் எப்படி ஒரு சிஓபிடி பேஷண்ட்டு நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, நான் ஒரு ஸ்மோக்கர், இல்லைனா ரொம்ப நாள் ஸ்மோக்கு பட்டுக்கிட்டு இருக்கு, எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மூச்சு வாங்குது, இருமல் சளி வந்துக்கிட்டே இருக்குது, என்னோடய வயசு வந்துட்டு 40-50 வயசுக்கு மேலே அப்படின்னா நான் ஒரு சிஓபிடியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா ஒரு 25 வயசு புள்ளிங்கோ பாய், நானும் தான் ஒரு 2 வருஷம் சிகரெட் பிடிக்கிறேன், எனக்கு சிஓபிடி வரலையே அப்படின்னு ஒரு ரீலை போடுவான். ஓகேங்களா, வாய்ப்பு உனக்கு வராது ராஜா. ஏன்னா 2 வருஷத்தில் சிஓபிடி டேமேஜ் ஆகாது. சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் தான், கொஞ்சம் வருஷம் கேப்க்கு அப்புறம் தான் வரும். செயின் ஸ்மோக்கிங்னு அவசியம் இல்லை. டெய்லி நீங்கள் ஒரு 5 சிகரெட் பிடிச்சா கூட, ஆனால் எத்தனை வருஷம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்றது தான் மேட்டர். இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தர் செயின் ஸ்மோக்கர் ஒரு நாளைக்கு 100 சிகரெட் பிடிக்கிறான், ஒரு 2-3 நாள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் பிடிக்கிறதே இல்லை. இன்னொருத்தர் டெய்லி 10 சிகரெட் தான் பிடிக்கிறாரு, ஆனால் கடந்த 40 வருஷமாக பிடிச்சிட்டு இருக்காரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ செயின் ஸ்மோக்கிங்கை தாண்டி டியூரேஷன் ஆஃப் ஸ்மோக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டியூரேஷன் வச்சு தான் வந்துட்டு உங்களோட பேக் இயர்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சிஓபிடி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கா இல்லையான்னு தெரியும். சார் இன்னுமே வந்து இந்த ஸ்மோக்கிங்னால லங் ப்ராப்ளம்ஸ் வரவங்க இன்னுமே இருக்கிறாங்களா? என்ன இதுதானே லீடிங்கு.
லங் கேன்சர் இஸ் த லீடிங் கேன்சர் அமாங் ஆல். உலக வயசில் எந்த கேன்சர் வந்து ரொம்ப காமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லங் கேன்சர் தான் ஃபஸ்ட்டு. இந்தியா லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு லேடிஸில் எது ரொம்ப காமன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வைக்கல் கேன்சர், அதாவது என்னென்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அதே மாதிரி ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மார்பங்கள் புற்றுநோய். ஜென்ஸுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு சவுத் இந்தியாவிலலாம் லங் கேன்சர்ஸ் அதிகம், ஸ்மோக்கர்ஸ் அதிகம். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்களா நார்த்தில், அவங்களாம் பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய் அதிகம். ஏன்னா அந்த பான் பராக்கு, குட்கா, பான் மசாலா, விமல் அது இதுன்னு சொல்லிட்டு வாயில் எப்போ பார்த்தாலும் ரெட் கலரில் புதைச்சி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஓரல் கேன்சர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் தான் வந்து ஜாகிரபிக்கலாக வந்து கேன்சர் ட்ரெண்ட்ஸ். சார் இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்களை தாண்டி அதை சுவாசிக்கிறவங்களுக்கும் புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையா? உண்மை தானே. பேசிவ் ஸ்மோக்கிங் இஸ் ஈவன் மோர் டேஞ்சரஸ் தன் ஆக்டிவ் ஸ்மோக்கிங் தானே ஆன்சரு. ஸோ பேசிவ் ஸ்மோக்கிங் கூட நிற்கிறவங்க, ஏன்னா நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா இந்த பசங்களாம் தான் வந்து தம்மு பார்ட்டி பண்ணுவாங்க, நான் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் ரொம்ப நல்ல பையன், நான் வெறும் சைட் டிஷ் சாப்பிட்டு கம்பெனி தான் கொடுப்பேன்ட்டு. கம்பெனி கொடுக்குறவங்களுக்கு தான் முதல் பிரச்சனையாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா இப்போ சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு 2 விதமான ஸ்மோக் வெளியே வருது. மெயின் ஸ்ட்ரீம் ஸ்மோக் அண்ட் சைட் ஸ்ட்ரீம் ஸ்மோக். மெயின் ஸ்ட்ரீம் ஸ்மோக்னா இப்போ நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்காதா, நீங்கள் நல்லவர்னு வச்சுக்கோங்க, நான் இங்கே கெட்டவனாக இருந்துக்கிறேன். இப்போ நான் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு ஊதுறேன், அதை சுவாசிக்கிறீங்களா? ப்ளஸ் ரெண்டாவது அந்த சிகரெட்டோட ஸ்மோக் நம்ம சும்மா வச்சுருந்தாலும் சைடில் வந்துக்கிட்டே இருக்கும், அது உங்களை நோக்கி போயிட்டு இருக்கும், அதையும் சுவாசிப்பீங்க. ஸோ மெயின் ஸ்மோக், சைட் ஸ்மோக் 2 ஸ்மோக்கையும் நீங்கள் சுவாசிக்கும் போது பேசிவ் ஸ்மோக்கிங்க்கு ரொம்ப டேஞ்சர் தேன் ஆக்டிவ். இது ஒரு முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்னு ஒன்று இருக்குது. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக், செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னு என்ன உங்களுக்கு தெரியுமா? இது நான் வந்து ஒரு மருத்துவ மாணவர்கிட்ட கேள்வி கேட்டேன், ஓகேங்களா? அவன் சொன்னான், சார் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், முதல்ல நான் தம்மை பற்ற வச்சுட்டு அவங்ககிட்ட கொடுப்பேன், அது செகண்ட் ஹேண்டு. அவன் பற்ற வச்சுட்டு அவன் 3 ஹேண்டுன்னா அடப்பாவின்னு. ஸோ ஆக்சுவலாக தேர்ட் ஹேண்டுனா என்ன அப்படின்னு கரெக்டான அர்த்தம் அப்படின்னா ஒரு ரூம்குள்ளே உட்காந்து அடிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் அதுவும் அடிக்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரூம் வந்து பார்ட்டி பண்ணிட்டு போவாங்கன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருப்பான், உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா உங்கள் ரூமில் வந்துட்டு அவங்க சிகரெட்டு, பீடி அது இதுன்னு ஊதிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்மோக் எல்லாமே உங்களோட பெட்ஷீட்டு, உங்கள் தலகாணி உரை, உங்களோட ட்ரெஸ்ஸு எல்லா இடத்துலையும் பதிஞ்சிடும். நீங்கள் அதுக்கப்புறம் போய் தூங்கும் போது அந்த இடத்துலேருந்து திருப்பி உங்களை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற அந்த கேஸஸ் அண்ட் டாக்ஸின்ஸ் உள்ளே தான் இருக்கும், அந்த கார்சினோஜன்ஸ் திருப்பி உங்களுக்கு தூண்டிகிட்டே இருக்கும். இதுதான் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு சொல்லுவோம். இந்த தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கு இன்னும் டேஞ்சரஸ். அதனால் தயவு செஞ்சு இந்த ஸ்மோக்கர்ஸை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பதில் என்னென்னா, தயவு செஞ்சு ரூமுக்குள்ளே எதுவும் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணுங்கள் அப்படின்றது தான். இதுக்கு அர்த்தம் இதை வந்துட்டு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஸ்மோக்கிங்கை ப்ரமோட் பண்ணுறாருன்ற மாதிரி ஆகிடும். அப்படி நான் மீன் பண்ணல. நான் மீன் பண்ணுறது என்னன்னா ஸ்மோக்கிங்கே பண்ணாதீங்கன்னு தான். பட் ஆனால் சப்போஸ் பண்ணுறவங்க திருந்தாத ஆளுங்க யாராவது இருந்தீங்கன்னா கூட வெளியே போய் பண்ணுங்கன்றது நம்மளோட ஆன்சர். இப்போ ஜென்ரேஷன் பசங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் வந்து வீட் தான் அடிக்கிறேன், அது உடம்புக்கு நல்லது, நான் வந்து ஸ்மோக்கிங் பண்ண மாட்டேன், அந்த டொபாக்கோ எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன சார்? இல்லை, இப்போ டொபாக்கோ அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அதில் நிக்கோட்டின் தான் மெயின் அடிக்டிவ் கெமிக்கல். ஓகே, ஸோ நிக்கோட்டினால தான் அவன் சிகரெட்டுக்கு அடிக்டாக இருக்கான். நிக்கோட்டின் இல்லைனா அதை பிடிக்கிறதே வேஸ்ட், அவன் அதுக்கு எஃபெக்டே அவனுக்கு வராது. ஓகே, ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் கேன்சரை உண்டாக்குறது இல்லை, டொபாக்கோ தான் கேன்சரை உண்டாக்குது. ஸோ நிக்கோட்டினுக்கு ஆசைப்பட்டு அவன் கேன்சரை வாங்கிக்கிறான். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஏன்டா தேவையில்லாமல் பிடிக்கிறீங்க, அந்த எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரல. அதே மாதிரி சிகரெட்டை விட்டோம்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம அந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒன்று தரோம். இன்னொரு ஆங்கிளில் நம்ம வீட் காஞ்சான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை பற்றி நம்மளுக்கு பேசுகிறதே கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் கலாச்சாரத்துக்கு எப்படி வருதுன்ற ஒரு கேள்வி. ஓகேங்களா? சிகரெட் ஒரு இண்டஸ்ட்ரி லைசன்ஸ் வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கான், அதுவே எப்படி மூட போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இது வந்து இல்லீகல். காஞ்சான்றது நம்ம ஊரில் லீகலா நீங்கள் சொல்லுங்கள்? இல்லை. ஏதாவது வந்து கஞ்சா கடை அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்களா? கஞ்சா டீ கடை இருக்குமா? இல்லை. கஞ்சாவை நீங்கள் வளர்க்க முடியாது, வச்சுருந்தா இல்லீகல், அரெஸ்ட் பண்ணுவோம், போலீஸ் பிடிப்பாங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும் போதும் இது எப்படி மக்கள்கிட்ட கிடைக்குதுன்றது ஒரு பெரிய கேள்வி. ஸோ காஞ்சா வந்து கிடைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாருமே சார் கஞ்சாலாம் இப்போ பிடிக்கிறாங்க, அதை பற்றி என்னென்ன சொல்லுங்கள் அப்படின்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா புரியுதா நான் சொல்கிறது? இதை பார்த்து கவர்மெண்ட் ரொம்ப வெக்கப்படும். என்னடா இது இவ்வளோ ஈஸியாக அந்த கேள்வி மாறிடுச்சு, அப்போ நம்ம இல்லீகலில் வச்சுருக்கிறது அதை லீகல் ஆக்கிருங்க. அப்போது அந்த லெவலுக்கு நம்மளுக்கு பேச தோணுது. இல்லீகல்னால் அந்த விஷயம் கிடைக்கவே கூடாது. கரெக்டாக இல்லையா? ட்ரக்ஸு, காஞ்சா இதெல்லாம் இல்லீகல் நம்ம ஊரில் நம்ம பிராண்ட் பண்ணுறோன்னும் போது. ஆனால் இப்போ நான் வந்து நம்மள மட்டும் சொல்ல, எல்லாருமே நம்ம பேசும்போதே வந்து வெளியே சரி போக்குவரத்தும் சரி இல்லைனா வந்து மற்ற சேனல் எல்லாருமே சார் இப்போ கஞ்சா ரொம்ப அதிகமாகிடுச்சு சார், கஞ்சாவோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு டேரெக்டாக கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ ஈஸியாக கிடைக்குதுன்றதை கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே, தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்றது நம்மளோட பதிலாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இல்லீகல்ன்றதுல நிறைய பிரச்சனைகள். ஹெல்த்தை விடுங்க, இன்னொரு சைடு பாருங்கள். இல்லீகல்லாம் என்ன அர்த்தம்னா நீங்கள் எவனாவது ஒரு டீலர் வச்சு தான் போக முடியும். கரெக்டாக இல்லையா? இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து பேராஷூட் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களா? சும்மா ஒரு பேச்சு வச்சுக்கோங்க. பேராஷூட் எண்ணெய் டீலருக்கு ஃபோன் பண்ணுறீங்களா? ஒரு அண்ணன் நாட்டாங்கண்ண அன்னைக்கு போய் வாங்குறீங்களா? கடையில் போய் அண்ணங்கிட்ட போய் வாங்கிடுறீங்க. கரெக்டாக? இந்த கஞ்சா அப்படி கிடைக்காது. இந்த கஞ்சா ஒரு டீலர்கிட்ட தான் போகணும்.
கடையில் போய் கேட்டால் கிடைக்காது. இன்றைக்கி அந்த டீலர்கிட்ட போகிறீங்க, அந்த டீலர் வந்துட்டு 2000 என்ன அப்படின்றான், 2000 கொடுத்து வாங்கிடுறான். நீ நல்லா அடிக்ட் ஆக, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அடிக்ட் ஆக, 2000 வாங்கின்னு இருப்பேன். திடீர்னு திருப்பி ஃபோன் அடிப்பேன், என்ன ஸ்டாக்கே கிடைக்கல, ரொம்ப டிமாண்டாக இருக்குது, 5000 இருந்தால் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுருவோம். உனக்கு கை உதிரும், இல்லைனா வந்துட்டு அது மேலே ரொம்ப அடிக்ஷன் ஆகும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ 5000 கொடுத்து வாங்க ஆரம்பிப்பேன், அடுத்து 10,000ன்னுவான். ஸோ இந்த ட்ரக்ஸு, இந்த மாதிரி போதை நார்கோட்டிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே எதெல்லாம் இல்லீகலாக இருக்கோ அதில் வந்து நிறைய இந்த மாதிரி பிளாக் மணி, பிளாக் மாஃபியாஸ் உள்ளே இருப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? நம்மளால் அது எதுவுமே பண்ண முடியும். இதுலேருந்து ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, எவ்வளோ காசு பிரச்சனைகள் இந்த குடும்பத்துக்கு வரும். அடிக்கிறவங்க எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ், இந்த கிளாஸாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளாதாரத்தை எப்படி மேடம் அவங்க ஈடு பண்ணுவாங்க? அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? அப்போ தான் என்ன ஆகுதுன்னா இந்த கொலை, கொள்ளை, திருட்டு சம்பவங்கள் அதிகமாகும். அண்டர்ஸ்டாண்டா நான் சொல்கிறது? அப்போ அவன் யோசிக்கிறான், 10,000 கொடுத்தா தான் கொடுப்பேன்றார், நம்ம வீட்டில் இருந்த காசெல்லாம் கொடுத்துறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அம்மாவோட செயின் எடுத்து விற்பான். கொஞ்ச நாள் போகும். அடுத்து என்ன பண்ணுவான்? ரோட்டில் ஒரு ஆன்ட்டி போகும், அவங்க செயின் நல்லா இருக்குது, எடுத்து ஒரு புடுங்கு பிடிங்கிடுவோம். கரெக்டாக இல்லையா? இப்படி தான் இந்த நெகட்டிவ் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்னால வந்துட்டு இந்த மாதிரி க்ரைம் ரேட்ஸ் அதிகமாகுது. அப்போ இதை வந்து முடக்கிறது அரசாங்கத்தோட வேலையாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது, ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சா சேஃப்ன்றது வந்து ஒரு நல்ல கருத்தே கிடையாது. எல்லாத்துக்கும் வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ லங்ஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கஞ்சா கேசஸ் நிறைய நியூமோதொராக்ஸ் உண்டாக்குது, சிஓபிடியே உண்டாக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா சிஓபிடி அது காஞ்சால் நல்லாவே உண்டாக்குது. நியூமோதொராக்ஸ் காற்று சேர்ற கேசஸ் அதிகமாகுது. இதை தாண்டி வந்துட்டு காஞ்சா வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்ஸ் இல்லைன்னுவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கஞ்சா எடுத்தால் தான் அடுத்த வேலையை செய்வேன்ற லெவலுக்கு இருக்காங்க. நம்மளோட லுக்கு மாறுது, வெயிட் வந்து கொஞ்சம் குறையுது, கண்ணை சுற்றி கருவளையங்கள் அதிகமாகுது, மென்டல் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் அதை நம்பி இருக்கிற மாதிரி ஆகிடுது. அதை சார்ந்து இருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? இது எல்லாமே அதோட எஃபெக்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், நான் ஒரு தம் அடிச்சுட்டு ஒரு டீ குடிச்சா எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரியான மனநிலைமை சார்? அடிக்டட், தேர் அடிக்டட் டு இட். ஒன்று இருந்ததுன்னா நான் பண்ணுவேன்னா நீ அதை சார்ந்து இருக்கிறன்றதை தாண்டி வேற என்ன? புரியுதா நான் சொல்கிறது? இப்போ வந்துட்டு ஒரு வீட்டில் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளே கூட எடுத்துக்கோங்களேன். என் ஒய்ஃபை கேட்டு நான் சொல்கிறேங்க, என் ஹஸ்பண்டை கேட்டு நான் சொல்கிறேன்னு அர்த்தம். அவங்க இல்லாமல் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். அது நல்ல விஷயம். சரி, ஏன்னா 2 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்கிறீங்க, அவங்கக்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணணுன்றது. அதே மாதிரி இது இல்லாமல் என்னால் பண்ண முடியாதுன்னா யூ ஆர் அடிக்டட் டு இட். சிம்பிள் ஆஸ் தட். அது எந்த இதுக்கு வேணால் பொறுத்துக்கோங்களேன். இது இருந்தால் தான் நான் பண்ண முடியும் அப்படின்னா யூ ஆர் அடிக்டட் டு இட். ஸோ அப்போ வந்து அந்தளவுக்கு நீங்கள் இந்த நிக்கோட்டின் கிரேவிங், நிக்கோட்டின் அடிக்ஷன் உங்களை தாக்கியிருக்கு. நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் முயற்சி வந்து எடுக்கணும். அப்படி வெளியே வரத்துக்கு முயற்சி எடுக்கும் போது எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா நல்லது சார்? இந்த ஸ்மோக்கிங் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. இதில் ஃபுட்டுக்கு ரோலே கிடையாது. இதுக்கு ரோல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு தான் இருக்குது. சைக்காலஜிக்கலாக வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். டைவர்ஷன் டாக்டிக்ஸில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றுத்தை நம்ம விடணும் அப்படின்னா, இப்போ நிறைய டைம் இந்த படத்துலலாம் பார்த்துருக்கீங்களே, லவ் ஃபெயிலியரில் இருப்பார், அந்த டக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா இல்லை அப்படின்னோடனே உடனே ஒரு நயன்தாராவை கூப்பிட்டு வருவாங்க. இது மறந்துட்டு இதை பார்த்துட்டே இரு, சரி ஓகே அப்படின்னு ஒரு மனசு மாறும்ல. அந்த மாதிரி சிகரெட்டும் நம்ம விடுறோம் அப்படின்னும் போது அது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது சைக்காலஜிக்கலாக அவங்க ஃபேமிலி சப்போர்ட் தேவை, ஃபேமிலி பாசம் தேவை. லவ்வர் இருந்தால் லவ்வர் சப்போர்ட்டு, லவ்வரில் ஒய்ஃப்னா ஒய்ஃப் சப்போர்ட்டு. இவங்க எல்லாருமே வந்துட்டு பாசத்தை புழிஞ்சு அவனை வந்துட்டு மாற்றுறதுக்கு, அவனை விஜிலன்ட் பண்ணுறதுக்கு நல்ல நண்பர்கள் இவங்களாக தான் அதில் அதிகமாக தேவைப்படுது. அதேமாதிரி சப்போஸ் அவனுக்கு வந்து சாப்பாடு, ஒரு சில சாப்பாடு பிடிக்கும்னா அதெல்லாம் அவனை ஃபீட் பண்ணுறது, பிடிச்ச இடத்துக்கு கூட்டு போகிறது, சினிமா பிடிக்கணும் சினிமாஸ் அதிகமாக பார்க்க வைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பண்ண முடியுமே தவிர இந்த சாப்பாடை சாப்பிடுங்க உங்களுக்கு சிகரெட்டே நீங்கள் பிடிக்க மாட்டீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ சொல்ல முடியாது. ஸோ வி நீட் சம்திங் கால்ட் அ சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ். இதெல்லாம் தான் நம்ம பண்ணோம். அப்புறம் டைவர்ஷன் டாக்டிக்ஸ். இதை தாண்டி வந்து சாப்பாடு மூலியமாக சிகரெட்டை மறந்துடுவாங்கன்னா கிடையாது. நான் வந்து ஸ்மோக் மட்டும் தான் பண்ணுவேன், குடிக்க மாட்டேன், ஸோ நான் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய பசங்க பொண்ணுங்க கூட சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கும் இதுக்குமான ஆபத்து என்ன சார்? ஒன்று லங்ஸை காலி பண்ண போது, இன்னொன்று லிவரை காலி பண்ணும். எந்த உறுப்பு போனாலும் மரணம் தானே, கரெக்டாக இல்லையா? லங்ஸில் கேன்சர் வந்து இறந்துட்டானாலும் ஒரே போஸ்டர் தான் கண்ணீர் அஞ்சலி, லிவர் கெட்டு போய் இறந்தாலும் ஒரே போஸ்டர் தான் கண்ணீர் அஞ்சலி. எப்படி போனால் என்ன? புரியுதா நான் சொல்கிறது? விஷமாக தூக்கான்ட்டு ஒரு படத்தில் வரும்ல, அந்த மாதிரி தானே. ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு ஸ்மோக்கிங் பிடிக்கிறவங்க வந்து ஆல்கஹாலை குறை சொல்கிறது, ஆல்கஹால் குடிக்கிறவங்க ஸ்மோக்கிங்கை குறை சொல்கிறது, இது ரெண்டும் பிடிக்காதவங்க கஞ்சா அடிக்கல நான் நல்ல வேலைன்றது, கஞ்சா அடிக்கிறவங்க வந்து இது நல்லது அவங்க தான் கெட்டதுன்றது. எல்லாருமே கெட்டது தானே மேடம். அதனால தானே இதெல்லாம் பேட் ஹேபிட்ஸ்னு ஒரு டாபிக்ஸ்லேயே வருது, இல் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு வருது. அதனால் முடிஞ்சளவுக்கு இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதை சார்ந்து நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். நம்மளோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நாட்டை யோசித்து, நம்ம வளர்ச்சி யோசித்து, குடும்ப வளர்ச்சி, நாட்டு வளர்ச்சி, இதை நோக்கி தான் நம்ம பார்வைகள் இருக்கணும். நம்ம பார்வைகள் எல்லாமே வருங்கால ஜென்ரேஷன் வந்து இந்த ட்ரக்ஸை யோசிச்சுக்கிட்டு இருந்தால் ஏதோ ஒரு 4-5 மேனுஃபேக்சரிங் கும்பல் அவனோட குடும்பம் தான் இங்கே நல்லா இருக்குமே தவிர நம்ம குடும்பம் நல்லா இருக்குது. எவனோ ஒருத்தர் அதை விற்றுக்கிட்டு நம்மக்கிட்டேருந்து காசை சொன்னிக்கிட்டு அவன் ஜாலியாக அவன் குடும்பம்லாம் ஜாலியாக இருக்கானுங்க, பெரிய பெரிய காரை வாங்கிக்கிட்டு ஊர் சுற்றுறானுங்க. ஆனால் நம்ம அதுக்கு அடிமையாயிட்டு
ஒரு காசு சம்பாதிக்காமல் இங்கே நாசமாக போயிட்டுருக்கோம். ஈரல் கெட்டு போய், லங்ஸு கெட்டு போய், அது மன வருத்தம்லாம் இல்லையா? தயவு செஞ்சு வந்து மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்த பேட் ஹேபிட்ஸு உங்களை தான் அழிக்குது, உங்கள் காசு அழிக்குது, உங்கள் ஹெல்த் அழிக்குது. தயவு செஞ்சு வேண்டாம். அதை விற்கிறவங்க யாரும் நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் இருக்குன்ட்டு. நம்ம ஒரு ஹெல்த்தி ஆங்கிளில் போனோன்னா நம்ம எப்படி வளர்றது, நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது, நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் அந்த தெரு நல்லா இருக்கும், தெரு நல்லா இருந்தால் சென்னை நல்லா இருக்க போகுது, சென்னை நல்லா இருந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும், தமிழ்நாடு இந்தியா நல்லா இருக்க போகுது. நாட்டு வளர்ச்சிக்கு எதாவது பண்ணுங்கள். அப்துல் கலாம் எவ்வளோ இன்வென்ஷன் பண்ணுறாரு, ரத்தன் டாட்டா எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பெரிய லெஜெண்டாக மாற பாருங்கள். அதை விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு சிகரெட்டுக்கும் குடிக்கும் கஞ்சாக்கும் இது பெஸ்ட் அது பெஸ்ட்டுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளவு மோசமாக இருக்குது நம்மளோட திங்கிங்னு வருங்கால ஜென்ரேஷன் யோசிக்கணும் அப்படின்றதான் நம்மளோட பார்வை. சரி, இப்போ இந்த ரீஹேப் சென்டர்ஸ்லாம் இருக்குது, ஸ்மோக்கிங்க்கு ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே. அதில் போனால் நான் சரியாயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நம்பிக்கையில் போகிறாங்க, திருப்பி வந்துட்டு அதையே பண்ணுறாங்க. அது என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போகுது? மேடம், எந்த சென்டராக இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீஹேப்போ வாட் எவர் இட் இஸ், அவன் ஒரு முயற்சியை எடுப்பான். செய்ய வேண்டியது நம்ம தான். இப்போ நான் இந்த கோச்சிங் சென்டரில் சேர்ந்துட்டேன், எனக்கு டாக்டர் சீட் உறுதி அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு கோச்சிங் சென்டர்ன்னு இருந்தால் அவன் அப்படி தான் ஆட் போடுவான், 100% கேரண்டி, தயவு செஞ்சு நாங்கள் வாங்க, நான் உங்களை டாக்டர் ஆக்கி காமிக்கிறேன். அவன் அதுக்கான முயற்சியை கொடுப்பான், மெட்டீரியலை கொடுப்பான். அதை செஞ்சு வெளியே வர்றது உன்னோட திறமை, உன்னோட வேலை. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ அதே மாதிரி ரீஹேப் சென்டர் சும்மாவா உங்களை காசு வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான், கையை கட்டிக்கிட்டு வாங்குறான்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மெடிசின்ஸ் கொடுப்பான், உங்களுக்கு சிகரெட் இல்லாமல் பார்த்துப்பான், உங்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் கொடுப்பான், உங்களை ஹெல்த்தியாக ஆக்கும், அதெல்லாம் ஓகே. வெளியேறதுக்கப்புறம் திருப்பி உங்கள் மனநிலை அவ்வளோ வீக்காகி நீங்கள் திருப்பி கெட்ட விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னும் போது என்ன மேடம் பண்ண முடியும்? அது அவங்களோட தலைவிதி. ஸோ ரீஹேப் சென்டர்ஸை நம்பி வந்துட்டு நாங்கள் இருந்தால் அப்போ பிடிக்கல, இப்போ திருப்பி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீங்கள் அவ்வளோ வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் நான் சொல்கிறேன், செல்ஃப் ஸ்ட்ராங்குன்றது ரொம்ப முக்கியம். ஒரு மேனுக்கு அழகே வந்துட்டு நான் எப்போயுமே நிறைய மாணவர்களுக்கு தான் அட்வைஸ் கொடுப்பேன். மாணவிகள் நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது, அட்வைஸை கொடுக்க மாட்டேன். மாணவர்களுக்கு மட்டும் நான் எப்போயுமே நம்ம வந்து அட்வைஸ் தர்றது என்னென்னா, ஒரு மேன்ன்றது இப்படி தாண்டா இருக்கணும். ஒரு பையனா அதோட கெத்து பேசணும், நின்று பேசணும். நீங்கள் வந்து கேர்ள்ஸ் மேலே போகாதீங்க. யாராவது இருந்தால் உங்கள் பின்னாடி வர வைங்க, அவ்வளோ கெத்தாக மாறணும். ஓகேங்களா? நம்மளோட வளர்ச்சி தான் நம்மளுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும். மற்றபடி இந்த லுக்ஸு, பாடி இது பின்னாடிலாம் வந்துட்டு நிறைய பேர் போயிட்டு தவறெல்லாம் போகாதீங்க. ப்ளீஸ் எஜுகேட் யுவர் செல்ஃப் அண்ட் பிகம் மோர் ஸ்ட்ராங் மேன், டூ அ குட் பிஸ்னஸ், க்ரோ பிக். இதெல்லாம் தான் நம்ம எப்பவுமே மேனுக்கு சொல்கிற அட்வைஸஸாக இருக்குது. அதை தான் மாணவர்கள் ஃபாலோ பண்ணுமே தவிர இந்த ரீஹேப்காரன் பார்த்தியா ஏமாற்றிட்டான், இல்லைனா அங்கே போயிட்டு வந்து ஆனால் நான் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்ட்டு இதெல்லாம் எஸ்கேபிசம். ஒருத்த மேலே பழிய போட்டிருக்கு. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம கிட்டே பேஷன்ஸ் வருவாங்க, நல்லா இருந்தால் கண்டுக்கவே மாட்டாங்க. நல்லா இல்லை, அவர்கிட்ட போனேன் ஒன்றுமே சரியாகலை, என்ன மாத்திரை கொடுத்தாரு, ஆனால் இவங்க சொன்னதை போட்டிருக்க மாட்டாங்க, நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயம் இருக்கும். அதனால் அது ஹியூமனோட நேச்சர், வி அண்டர்ஸ்டாண்ட் இட். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எப்பவுமே இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணக்கூடாது. எடுக்கிற டெசிஷன் உன் டெசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க சார், நன்றி. நன்றி மேடம்.